நாம வாழ்ற ஊர், பெருமை பேசக்கூடிய ஊர், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஊர், எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்தில் மிக பழமையான ஒரு இந்தியாவிலே மிக முக்கிய நகரமாக இருந்த சென்னை நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை எப்படி நீங்க ஏற்றுக்குவீங்க ஐயா? சென்னையிலே வசிக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே, நாம் அனைவருமே இந்த தேர்தலை பொறுத்தவரை சென்னையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க கையில் எடுக்கணும். இந்த ஊரை நீங்க திரும்ப கையில் எடுக்கணும். இந்த ஊருக்கான எம்பி, மக்களோடு இருக்கக்கூடிய எம்பி, 3 எம்பியை பாருங்க ஐயா, எப்படி அவங்க மக்களோடு இருக்காங்க. தென் சென்னை எம்பி யாருங்க ஐயா? தமிழச்சி தங்கப்பாண்டி. சரிங்களா? அவங்களுக்கு சென்னைக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுடைய அப்பா தங்கப்பாண்டியன் ஐயா இதற்கு முன்பு எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்தாங்க. அவருடைய மகன் தங்கம் தென்னரசு திருச்சியில் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சீட்டு கொடுக்கணும்னு ஒரு சீட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தென் சென்னை எம்பி. எப்படி சென்னை வளருங்க? சரி, தென் சென்னை தான் இப்படி இருக்கிற மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா முரசொலி மாறன் அவருடைய மகன் தயாநிதி மாறன், கலைஞர் அவருடைய பேரன், குடும்பத்திலிருந்து வந்த ஒரு காரணத்திற்காக அங்க ஒரு கோட்டா கொடுக்குறோம், ஒரு சீட்டை கொடுக்குறோம். தயாநிதி மாறன் தென் சென்னை எம்பி. சரி, தென் சென்னை தான் இப்படி இருக்கேன்னு நீங்க வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி, அவருடைய தந்தை ஆற்காட்டு வீராசாமி, அந்த ஃபேமிலிக்கு ஒரு கோட்டா கொடுக்குறார். ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை தெளிவா இருக்கிறார். அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 குடும்பத்திற்கு அவர் சீட்டு கொடுத்தா தான் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரே மேடையில சேலத்துல வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது அப்ப வீரபாண்டி ஆறுமுகம் கேட்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. அவருடைய மகனுக்கு சீட்டு கேட்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி கேட்கிறாங்க, இல்லப்பா ஒரே குடும்பத்தில் நம்ம சீட்டு கொடுத்தா நம்மளே குடும்ப ஆட்சின்னு சொல்லிடுவாங்க. அப்படி வீரபாண்டி ஆறுமுகம் ஐயா கலைஞர்கிட்ட சொல்றாங்க, ஓ அப்ப ஸ்டாலினுக்கு சீட்டு இல்லைங்களாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. தப்பிச்சம் பொழைச்சோம் அப்படின்னு அப்பவே வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தில் 2 பேருக்கு சீட் கொடுத்து, 2 பேர் ராஜா சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக 15-20 குடும்பத்துல சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம். சென்னையின் மீது அக்கறை இல்லை, எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க குடும்ப கோட்டா ஒரு சீட்டு வந்துருச்சு. தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டி நிக்கவை, மத்திய சென்னை முரசொலி மாறன் அவங்கள பையன் தயாநிதி மாறன் அவங்களை நிக்கவை, வட சென்னையில ஆற்காட்டு வீராசாமியோடைய பையன் கலாநிதி வீராசாமி அவங்க நிக்கவை. இவர்களுக்கு சென்னை மேல என்ன பிடிப்பு, சென்னை வளர வேண்டும் என்று என்ன அக்கறை இவங்களுக்கு. அதனால்தான் சென்னையை பொறுத்தவரை ஒரு இண்டிகேட்டர்ல தொடர்ச்சியாக கீழே வந்து இந்த நகரத்திலே வாழ முடியாத அளவுக்கு சென்னை மாற்றி வச்சிருக்கிறாங்க. தண்ணி வந்துடும் வருஷத்துக்கு, வேண்டாம், இவங்க சரி பண்றது இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க 98% நாங்க மழைநீர் வடிகால் பணிகளை முடித்து விட்டோம் என்று. இங்க இருக்கக்கூடிய நீங்க நிறைய பேர் அதான் 98% முடிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அரிசி வாங்கி வைக்கணும், அப்புறம் எதுக்கு பருப்பு வாங்கி வைக்கணும், அப்புறம் எதுக்கு காய்கறி வாங்கி வைக்கணும், மழை வந்தா தண்ணி ஒரு நாள் நிற்கும், வடிஞ்சு போயிடும் நீங்க நினைச்சு. ஆனா மழை ஒரு வாரம் ஆகியும் தண்ணி வடியாத பிறகுதான் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொல்றாங்க, இல்லைங்க வெறும் 42% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி சென்னையில் நமக்கு ஒரு மேயர் கிடைச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஐயா நேற்று ஒசூர்ல நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை 150வது தொகுதியில் நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க ஐயா. அதாவது நம்முடைய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா மத்தியிலே மோடி ஐயா உட்கார்ந்துருக்காங்க. மோடி ஐயாக்கு பக்கத்தில் அமித்ஷாஜி உட்கார்ந்துருக்காங்க, உள்துறை அமைச்சர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அந்த பக்கம் எட்டி பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஐயா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எட்டி பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே ஐடி அந்த அமைச்சராக இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவங்க இருக்கிறாங்க. ஐயா நம்முடைய கேபினெட்ல நீங்க 75 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யக்கூடியவர். நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை அவங்களுடைய இண்டிவிஜுவல் துறையில தேர் கம்பீட்டன்ட் பீப்புள். அவங்க துறை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த துறையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, அதன் மூலமாக நாடு முன்னேறும். இன்னைக்கு நீங்க டிஎம்கே கேபினெட் எடுத்து பாருங்க ஐயா, நடுவில் ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்துருக்காரு. அவர் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கல்வித்துறையில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் கே என் நேரு உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் பொன்முடி உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் துரைமுருகன் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் KKSS ராமச்சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஐயா, ஆர் தே ரியலி காம்பிடன்ட்? வேலை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க இருக்கிறாங்களாங்க ஐயா? இல்லைங்க ஐயா. குடும்ப ஆட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவரை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் உட்கார்றவங்களை கோமாளிகளா உட்கார வச்சீங்கன்னா அவர் அறிவாளியா தெரிவார். இந்த குடும்ப ஆட்சியினுடைய அடிப்படை என்னன்னா, குடும்பத்தில் பிறந்தவங்களை அறிவாளியா காட்டினா பக்கத்தில் அறிவாளி உட்கார வைக்க கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தைரியம் இருக்கிறனால அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை வாட்டர்ல MBA படிச்சவங்களை பிரதமர் உட்கார வச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. பியூஷ் கோயல் அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஆனா குடும்ப ஆட்சியில் வந்தவங்க என்னன்னா, ஐயோ பையனை தாண்டி அறிவு இருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் சொல்லிடுவாங்க.
அப்ப என்னன்னா ஒரு கோமாளிகள் மத்தியிலே ஒரு குடும்ப ஆட்சி வந்து உட்கார வச்சா அவர் அறிவாளியா தெரிவார். இது முதல் கட்டங்க ஐயா, தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபை. இரண்டாவது கட்டம் தமிழகத்தினுடைய மேயர். இவங்களே கோமாளிகளா இருக்கும் பொழுது மேயரை இன்னும் கோமாளியா வச்சா தான் மேயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க அறிவாளியா தெரிவாங்க. இதான் குடும்ப ஆட்சியினுடைய கேவலமும் அவலமும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா, கம்பீட்டன்ஸ், திறமை, தகுதி என்பது பூஜ்ஜியத்துலதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குங்க ஐயா. ஒரு மழை வர்ற ஒரு சார்ட் படிக்க தெரியல. ஒரு எல்லோ அலர்ட்டுக்கும் ரெட் அலர்ட்டுக்கும் என்ன கொடுக்குறாங்க, வெரி ஹெவி ரெயின்ஃபாலுக்கும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கு என்ன கொடுக்குறாங்க, அது 12 நாள்ல மாறக்கூடிய சக்தி எப்படி எல்லோ ரெட்டா மாறுங்கிற இன்ட்ரின்சிக்கா அதுக்குள்ளேயே பில்டிங் ஆயிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை படிக்க தெரியல. ஒரு பேசிக் விஷயம் படிக்க தெரியல, அதை இன்டர்பிரட் பண்ண தெரியல. ஒரு கமாண்ட் சென்டர் போற அதிகாரிகள் 4 விஷயத்தை சொன்னா அதை மூளையிலே வாங்கி கிரகிச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு காம்பிடன்ஸ் இல்லைங்க ஐயா. நீங்க எல்லாமே வேறு வேறு நிறுவனத்தில் பணிபுரியறவங்க. வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் சொந்தமான நிறுவனம் நடத்துறீங்க அல்லது நிறுவனத்தில் பணிபுரியுறீங்க, ஏதோ ஒரு வேலை செய்றீங்க. நம்ம அனைவருக்குமே ப்ராசஸிங் பவர் இருக்கு. 4 விஷயத்தை சொன்னா அதை கிரகிச்சு அதில் உண்மையை சொல்லும். எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் ஒரு 4 விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி உண்மை சொல்லும் அளவுக்கு திறன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? அதனால குடும்ப ஆட்சி என்பது தமிழகத்தை மொத்தமாக சீரழை, சிஸ்டம் முழுவதும் கெட்டு போய் மாநிலத்தினுடைய ஆட்சியிலிருந்து ஆரம்பித்து மேயர் ஆட்சியிலிருந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டத்தை கெடுத்து இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தீங்கன்னா குட்டி சுவராக்கி வைத்திருக்கின்றார். தென் தமிழகத்திலே கனமாக மழை பெய்த பொழுது திருநெல்வேலி மேயர் எங்கிருந்தாருன்னு தெரியுமாங்க ஐயா? சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார். திருநெல்வேலியில மழை பெய்யுது, ஆள் இல்லை. சரி, மழை வந்துருச்சு, பார்வையிட யார் போகணுங்க ஐயா? உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேருவோ பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவரை போகணும். நான் போய் பார்த்தது யாரு? உதயநிதி ஸ்டாலின். முதல்வரை பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்கார். சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்போ அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்போ எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவதற்கு இதெல்லாம் ட்ரையல் பீரியட். F4 சர்க்கியூட் சென்னையில் 42 கோடிக்கு நடத்தணுமா? நடத்தி பாருப்பா, நடத்தி பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த போட்டோ வேணும். அந்த போட்டோல உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாத்தையும் உட்கார்ற போட்டோ வேணும். இல்ல டெஸ்ட் ஒலிம்பியாட் நடத்தலாமா? டெஸ்ட் ஒலிம்பியாட் நடத்தும் போது அந்த போட்டோ வேணும். அதை தாண்டி ATP டென்னிஸ் நடத்தலாமா? அதுக்கு அந்த போட்டோ வேணும். இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து பண்ணலாமா? போட்டோ வேணும். ஒரு கோட் சூட் போடணும், பக்கத்தில் 2 பேர் இருக்கணும், அந்த காட்சி தொலைக்காட்சியில் வரணும். ஓ, அப்ப உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி ஆகிவிட்டார் என்று தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, எப்படி சினிமா படத்துல ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு வெடிச்சு ஷூவை காட்டி, லேசை காட்டி, பட்டனை காட்டி, பேண்ட்டை காட்டி, அப்புறம் பெல்ட்டை காட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் காட்டி, அப்புறம் முகத்தை காட்டுற மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கான பில்டப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்ப நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது இந்த சேலம் இளைஞரணி மாநாடு, அது முடித்து பாராளுமன்ற தேர்தல் உட்கார வைக்கும். முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் என்னங்க, ஆட்சியில் இல்லை. எப்படி நம்முடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக கொண்டு வந்து முதல்வராக கொண்டு வரும். நமக்கு தெரியும், திமுகவை பொறுத்தவரை மிக எளிதாக அவங்களால டெசிஷன் எடுக்க முடியுங்க ஐயா.